ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் பிளேசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வரகரிசி சென்னா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். நான்வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ஒரு 250 கிராம் வரகரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2-3 தண்ணியில் நல்லா கழுகி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நார்மல் அரிசியில் பண்ணுறதை விட இது போல் சிறுதானியங்களை நம்ம பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைகளுக்கு அடிக்கடி நம்ம இப்படி பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஒரு நாள் வரகரிசி, குதிரைவாளி, இப்படி பிளாக் ரைஸ், இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டி ரைஸில் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போ கழுகி வச்சாச்சு. இப்போ நம்ம சாதத்துக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம ஆயில் சேர்க்காமல் இது ரெண்டையும் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சூடாகட்டும். இப்போ நாம் இது கூட கட் பண்ணி வச்சதான ஒரு பல்லாரி வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இதில் பிரியாணி பண்ணி பார்க்காதவங்க இதை வெஜிடபிள் பிரியாணி இல்லைனா இதே போல் சன்னா பிரியாணி செஞ்சு பாருங்கள். செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு. நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய், நெய் மட்டும் சேர்த்துருக்கனால நல்லா பாருங்கள், நல்லா பொங்கி வருது, நிறையா வருது. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒரு 2 சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்மளுக்கு இதில் பண்ணுற பிரியாணி நம்மளுக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வரகரிசி வந்து அப்படி தான் குழஞ்ச மாதிரி ரவை மாதிரி தான் நம்மளுக்கு திரண்டு தான் வரும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்மளை செஞ்சு முடித்த பிறகு குழஞ்சிட்டு நினைக்க வேண்டாம், நம்மளுக்கு அப்படி தான் வரும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட மசாலாவுக்காக ஆச்சி பிரியாணி மசாலா ஒரு 1.25 அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாடை போனதுக்கப்புறமேட்டு நாம் இது கூட நான் பிரியாணி இலை ரம்பலை எடுத்து வச்சுருக்கேன், அதை ஒன்று கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இது நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக நம்ம அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது கூடவே ஊற வச்சதான கொண்டக்கல்லையே இதோட சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் அளவுக்கு கொண்டக்கல்லை வந்து ஊற வச்சுருந்தேன். நம்மளுக்கு ஊறி வரும்போது நல்லா அதிகமாகவே வந்துருந்துச்சு. அதையும் இதோட சேர்த்துலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம இந்த கொண்டக்கல்லை லைட்டாக வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வரகரிசி வந்து சீக்கிரம் வெந்துடும், கொண்டக்கல்லை கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து குக்கரில் விசில் போடாமல் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ பாருங்கள் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நாம் இது கூட கட் பண்ணி வச்சதான புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நாம் ஊற வச்சதான அந்த வரகரிசியை இதோட சேர்த்துக்கலாம். வரகரிசி சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணீரை இதோட சேர்த்துலாம். நான் 1 கப் அளவுக்கு வந்து வரகரிசி கழுகி எடுத்து, அதாவது 250 கிராம். இப்போ நான் எடுத்து வச்சதை நான் அதே கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சமயத்தில் நம்மளுக்கு உப்பை சரி பார்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தேவையான அளவு உப்பை திரும்ப சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்மளுக்கு லைட்டாக அது ஒரு கொதி வரும். வந்த அப்புறமேட்டு நம்ம இது கூட லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 அளவு லெமனை கட் பண்ணி அந்த ஜூஸ் இதோட சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் மட்டும்
ஹையில் வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சுவையான வரகரிசி சன்னா பிரியாணி தயாராகிரும். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.